ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங்குடைய நன்மைகள் தீமைகள் என்னென்ன. அதாவது ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ட்ரேடிங்குள்ளே வந்துடுறோம். அப்படி நம்ம உள்ளே வரும்போது ட்ரேடிங்கில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டுமே யோசித்து இவ்வளோ சம்பாதிக்கலாம் அல்லது இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இப்படி நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரிஸ் போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம், அப்போ அந்த ப்ராஃபிட்ஸ் மூலிமா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே ட்ரேடிங்கை பற்றி நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்படி வர்ற ஒரு பிகினராக இருக்கக்கூடிய நபருக்கு ட்ரேடிங்கை பற்றின நன்மைகளை கூடயே அதனால் வரக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஆஃப் ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங்கோட நன்மைகள் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கொண்டுட்டு வர்ற கேபிட்டல், நீங்கள் தெளிவாக ஒரு ஸ்கில்டு ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட் மூலியமாக அந்த கேபிட்டலை டபுள் ட்ரிபிள் இன்ட்டு 100 இன்ட்டு 1000 அந்த ரேஞ்சுக்கு கூட உங்களால் மார்க்கெட்டில் மணியை வச்சு ப்ளே பண்ணி ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்க முடியும். அடுத்ததாக ப்ரிவென்ட்ஸ் எமோஷ்னல் டிசிஷன் மேக்கிங். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாபில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரேடிங்கில் இருக்காது. எனிவேர் எனி டைம் உங்களால் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அது மூலிமா ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கரெக்ட் டைமுக்கு ஜாபுக்கு போகணும், அந்த டைமில் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யணும், சப்போஸ் நம்ம வேலையை முடிக்க முடியலனாலும் ஓவர் டைம் பார்க்கணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த எமோஷ்னல் டிசிஷன் மேக்கிங்க்கான வேலை ட்ரேடிங்கில் கிடையாது. இது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அடுத்தது லோ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். அதாவது சிம்பிளாக ஒரு 1000 ருபீஸ் 10,000 ருபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு லீவரேஜ் மூலியமாக உங்களுடைய ஸ்மால் கேபிட்டலை வச்சு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டுக்கு உங்களால் ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்குது. அடுத்தது மல்டி அசட் சாய்ஸஸ், அதாவது ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், அதுலேயும் கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யோசித்தாலும் சரி, ட்ரேடிங்க்கு யோசித்தாலும் சரி, அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் அப்படின்றது மேக் பண்ண முடியும். அண்ட் அடுத்த விஷயம் ஈஸி மார்க்கெட் ஆக்சஸ். மார்க்கெட்டுக்கான ஆக்சஸ் அந்த காலம் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஈஸியாக ஒரு சின்ன ஃபோன் இருந்தால் போதும், ஃபோன்லேயே நீங்கள் மார்க்கெட்டுக்கான ஆக்சஸ் பண்ணி அது மூலிமா ட்ரேட் பண்ண முடியும். அப்படின்ற அளவுக்கு சிம்பிளாக பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா க்ரோ ஆகிட்டே இருக்குது. அடுத்தது டைவர்சிஃபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது அந்த நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி தான் மார்க்கெட்டோட விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால கமாடிட்டி, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ், ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எந்த மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்குதோ அதில் நம்ம என்ன பண்ணனா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அப்படின்றது வரைக்கும் நீங்கள் தெளிவாக அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் மேக் பண்ண முடியும். அடுத்தது லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, டிசிஷன் மேக்கிங் அண்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு பர்சனலாகவே ட்ரேடிங்கில் நீங்கள் தெளிவாக ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளானோட ட்ரேடிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்கள் லைஃப்லேயே நிறைய விஷயங்களில் நீங்கள் நல்ல சரியான டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு மாறிடுவீங்க. அடுத்தது லிவரேஜ் பெனிஃபிட்ஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தால் கூட போதும், அந்த கேபிட்டலை வச்சு அதுக்கு இன்ட்டு 10 இன்ட்டு 20 இன்ட்டு 100 இன்ட்டு 1000. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொண்டு வரீங்கன்னா 1,00,000 ரூபாய் வரைக்குமான ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்ப்பா. அப்போது சின்ன கேபிட்டலை வச்சு கூட இந்த லீவரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி லார்ஜ் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்றது பிகினருக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி கான்ஸ், அதாவது ட்ரேடிங்கில் நீங்கள் உள்ள ஒரு பிகினராக ப்ராப்பராக எந்த பிளானும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேசின நன்மைகளை மட்டும் வச்சு வர்றீங்க அப்படின்னா அது மூலியமாக நடக்கக்கூடிய தீமைகள், அதாவது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக கற்றுக்க ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹை ரிஸ்க் ஆஃப் லாஸ். நம்ம பேசின மாதிரி ஹை பொட்டென்ஷியல் ப்ராஃபிட்டுக்கு இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல ஹை ரிஸ்க் ஆஃப் லாஸ்.
கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் லேக் ஆஃப் நாலேஜ்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு ஜாபுக்கு போகும்போது அதை பற்றி ப்ராப்பராக படிச்சுட்டு போவோம். பட் ட்ரேடிங்க்கு மட்டும் நம்ம முன்னாடி பேசின அந்த 8 பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கணக்கில் இருக்கும். லிவரேஜ் இருக்குதுப்பா, ப்ரோக்கர் சப்போர்ட் கொடுப்பாங்க, கால்ஸ் கொடுப்பாங்க, இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே நம்ம நினச்சி நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பை செல் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படின்றது வரும். இது எதனால் நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், அல்லது ஒரு பச்சை கேண்டில் பார்த்தா பை போடுறது, சிவப்பு கேண்டில் பார்த்தா செல் போடுறது, அதாவது புல் கேண்டில் பியர் கேண்டில் நான் சொல்கிறது, ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்னால லேக் ஆஃப் நாலேஜ் இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு என்ன வரும்னா லாஸ் அப்படின்றது முதல்ல வரும். அடுத்தது மார்க்கெட் வலட்டாலிட்டின்றது நான் திரும்ப சொல்கிறது தான், ட்ரேடிங் பிளான் அப்படின்றது ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த வலட்டாலிட்டியை ஓரளவுக்கு உங்களால் பிக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அப்போது நார்மலாக நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ தெளிவாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன, ஒரு 1 மினிட் 3 மினிட் 5 மினிட் டைம் ஃப்ரேம் போதும் நீங்கள் தெளிவாக ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் அந்த டைம் ஃப்ரேமில் நடக்கக்கூடிய மேனிப்புலேஷன் எது, ட்ரெண்டுக்கான மூமெண்ட் எது, அல்லது கரெக்ஷன் எது, டைரெக்ஷன் எது, இந்த மாதிரி தெளிவான விஷயங்கள் தெரியாததுனால சடனாக வரக்கூடிய சின்ன சின்ன வாலட்டாலிட்டிக்கு கூட நம்ம பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். அடுத்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மார்க்கெட் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேவில் ஒரு கண்டினியூஸாக ஒரு டைம் வச்சு நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணணும். அப்போ வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அதை தாண்டி டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து பார்த்தே ஆகணும். அந்த டைமில் நீங்கள் வெளியே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அது என்னென்னா உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் தான் கண்டிப்பாக. அடுத்தது கண்டினியூஸ் லெர்னிங் அப்படின்றது தேவைங்க. அதாவது ஒரு ட்ரேடர் ஒரு ஸ்கிரிப்ட் அவர் எந்த மார்க்கெட் பண்ணாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது ட்ரேடராக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் வந்து டைனமிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்போது அதை பற்றின நியூஸ், ஒரு 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 லார்ஜ் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வச்சுருக்கிறவங்க எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கான நம்ம அனலிசிஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த டூல்ஸ் இருக்குது, அப்போது இது மூலியமாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை எந்தளவுக்கு அப்டேட் பண்ணணும், நாம் எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்றது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, ப்ரைஸோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம எந்தளவுக்கு அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்றதில் கண்டினியூஸாக அவர் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்க முடியலை அப்படின்றது ட்ரேடருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லாஸ் தான். கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக எங்கே கொண்டு போய் விடுன்னா லாஸ்ட்டில் உங்கள் கேபிட்டல் இருக்காது, அவ்வளோதான். அடுத்தது லிவரேஜ் ரிஸ்க். இப்போ நம்ம லிவரேஜ் அப்படின்றது ஃபஸ்ட்டே நம்ம பேசின மாதிரி ஒரு 100 rupees இருந்தால் கூட 1 lakh கேபிட்டல் வரைக்குமான பொசிஷன்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, அது மூலிமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன வரும்னா மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மூமெண்ட் நெகட்டிவாக போனாலும் அதை நீங்கள் எமோஷ்னலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த லிவரேஜை நம்பி ராங் டைரெக்ஷனில் ட்ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படின்றத கொண்டு வந்து விடும். அடுத்தது லேக் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் அட்வான்டேஜ். ட்ரேடிங்கில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஸ்டியூஷனல் ஃபுட் பிரிண்ட்னு. அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனல் அப்படின்றவங்கள்ட்ட ப்ராப்பர் டெக்னாலஜி, டேட்டா அண்ட் கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அவங்க எடுக்கிற பொசிஷனுக்கு ஆப்போசிட்டில் போனாலும் அதை ஹெட்ஜ் பண்ணுற அளவுக்கு கேபிட்டல் வச்சுருப்பாங்க, அல்லது நம்ம எடுத்த பொசிஷனுக்கு ப்ரைஸ் ஆப்போசிட்டில் தான் போகுது அப்படின்றதுக்கான டேட்டா அண்ட் அதை அனலிசிஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் கிட்டே இருக்கும். அதாவது ஒரு இன்ஸ்டியூஷனலாக ஹியூஜ் ஃபண்டு வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்ககிட்ட இருக்கும். பட் நம்ம பிளைண்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை பிளைன் சார்ட்டில் யூஸ் பண்ணுறோம், அல்லது ஏதோ ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறோம், அல்லது யாரோ கொடுக்குற கால்ஸை வச்சு யூஸ் பண்ணுறோம், பைசெல் சிக்னல்ஸை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக தான் போய் முடியும். அந்த இன்ஸ்டியூஷனல் லெவலில் நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது ப்ரோக்கரேஜ் அண்ட் அதர் காஸ்ட்ஸ். அதாவது நீங்கள் ஃபைனலாக முடித்து பார்க்கும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு, ஸ்ப்ரெட்டு, கமிஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அல்லது இந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்வாப் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போது எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுடைய பிஎன்எல்லில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டில் 10 to 15% எங்கே போயிடும் அப்படின்னா உங்களுடைய பில், நீங்கள் புரோக்கர் கட்ட வேண்டியது, எக்ஸ்சேஞ்சு கட்ட வேண்டியது, இந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் நடக்கும். ஓகேங்களா? அடுத்த பிரச்சனை ரெகுலாரிட்டி அண்ட் டேக்ஸ் சேலஞ்சஸ். இப்போ மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸுக்கான டேக்ஸ் அல்லது நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மார்க்கெட்டு பற்றின ரெகுலேஷன், அதில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் அந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை பார்க்கலைன்னா ஒரு ட்ரேடராக இது உங்களுக்கு கண்டிப்பாக தீமை தான். அப்போது கன்க்ளூஷன் ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம். ப்ரோஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். எமோஷ்னலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் நம்மளுடைய ஃப்ரீ டைமில் ட்ரேட் பண்ண முடியும். சின்ன கேபிட்டல் இருந்தால் கூட போதும், அதில் லிவரேஜ் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மல்டி அசட் சாய்ஸஸ் இருக்குது. எந்த ட்ரெண்ட் இப்போது ஒரு நிஃப்டி ஸ்டாக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு ஈஸியாக நம்ம நாளை வீட்டில் உட்காந்தே மொபைல் மூலியமாகவே ட்ரேட் பண்ண முடியும். அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வேரியஸ் மார்க்கெட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு நம்ம மல்டி அசட் சாய்ஸஸில் நம்ம சூஸ் பண்ண மாதிரியே டெரிவேட்டிவ்ஸ், ஸ்பாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். இது மூலியமாக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்டு லிவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சின்ன கேபிட்டல் வச்சுருந்தா கூட மார்க்கெட்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் தாண்டி இதோட தீமைகள் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ட்ரேடிங்னா லாஸ் இருக்கும், மார்க்கெட்னா வாலட்டிலிட்டி இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். இதை மேனேஜ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டினியூஸாக கற்றுக்கணும். அப்போது அடுத்தது கற்றுக்கிறீங்க அப்படின்றப்போ முதல்ல உங்களுக்கு நெகட்டிவாக தெரிய வேண்டியது லிவரேஜ். எதனால் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அதில் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு நீங்கள் செக் பண்ணினீங்கன்னா உங்களுடைய லிவரேஜ். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது இன்ஸ்டியூஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்ஸ்டியூஷன் மாதிரி ஒவ்வொரு ரீட்டைல் ட்ரேடரும் ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்கரேஜ் செட்டப்பில் உட்காந்து ட்ரேட் பண்ண முடியுமானா முடியாது. பட் ஆனால் அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சார்ட்டில் பொறுமையாக உட்காந்து அனலிசிஸ் பண்ணி தெளிவாக ட்ரேட் போடுறதுக்கான ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் அப்படின்றத நீங்கள் ஒன்று தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனுடைய அட்வான்டேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்தது ப்ரோக்கரேஜ் அண்ட் காஸ்ட்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியலைங்க. அதாவது எப்படின்னா, ரைட்டுப்பா, ஒரு பிளைண்டாக நம்ம ஃபஸ்ட்டு பேசின இந்த ப்ரோஸில் பேசின இந்த 8 பாயிண்ட்டை மட்டும், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே போனால் கோடியாக பணத்தை தள்ளிட்டு வந்துடலாம், இந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு இதில் நம்ம பேசக்கூடிய இந்த ப்ரோக்கரேஜிலேருந்து, ரெகுலேஷனில் இருந்து, இன்ஸ்டியூஷனல் எப்படி மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க, லிவரேஜ் எந்தளவுக்கு ஒரு ட்ரேடருக்கு டிஸ்டர்ப் பண்ணும், லெர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் எந்தளவுக்கு ட்ரேடருக்கு தேவை, இது எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி நம்மளை பாதிக்கும், அது மூலிமா நம்ம எமோஷ்னல் டிசிஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம எப்படி எடுப்போம், இது எல்லாம் நம்ம தாண்டி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இது மூலிமா நம்மளுடைய ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ அது மூலிமா வரக்கூடிய லாஸை எப்படி குறைச்சி ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கலான்னு இந்த விஷயத்தை ரிவர்ஸில் திங்க் பண்ணினீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல ட்ரேடராக வரலாம். வாழ்த்துக்கள். ட்ரேடிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ட்ரேடராக வர முடியும் உங்களாலையும். ஸோ அன்வான்டான டிசிஷன்ஸ் எதையும் எடுக்காமல் மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கான ஃபோக்கஸ் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸில் கேபிட்டலை லாஸ் பண்ணிவிட்டு இல்லை இது ட்ரேடிங் கேம்பிளிங் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாமல் ப்ராப்பராக இதை ஒரு பிஸ்னஸாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.